ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 24/7 இந்த கேஸோட முடிஞ்சிருச்சு போல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பார்த்தா இப்போ ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு டாஸ்க் வேறு இருக்குங்க. ஏசியன் பெயிண்ட் ஏதோ டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ அதோட இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு தான் வந்து கண்டென்ட் இனிமேல் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இனிமேல் கண்டென்ட்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் இதில் யார் பக்கம் தப்பு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் முடிஞ்சவொடனே ஒரு சில கான்வர்சேஷன் போச்சு. அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த வீக் வரும் நான் எதிர்பார்த்தேன். நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், பார்வதியை தவிர ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் கேம் போகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, இங்கே எல்லாம் பார்வதி மயம் என்று சொல்லிவிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்வதி டைட்டில் வின்னர் ரேஸில் முதல் இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல யாராலும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா வித்தவுட் பார்வதி தர் இஸ் நோ கமருதீன், வித்தவுட் பார்வதி தர் இஸ் நோ Divya, without Parvati there is no Aurora, without Parvati there is no Vikram, without Parvati there is no Kani, without Parvati there is no Big Boss 9 contestants அப்படின்ற மாதிரி தான் இப்போ மேட்ரு வந்து வருது. ஓகே, ஆனால் பார்வதிக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வதியை கமருதீன் ஏமாத்துறான் அப்படின்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்வேன். அப்படின்னு ஏமாத்திட்டான் அப்படிங்கிறத பற்றி, அப்புறம் வெடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை, அது என்ன சண்டை அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒன்றா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு, சப்ஸ்கிரைப் ரெண்டையும் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க அப்படிங்கிறத நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேறே லெவலில் போச்சு. அது எப்படி வேறே லெவலில் போச்சு? அதாவது ஒரு கேஸ் வந்து முடியுது. பார்வதியும் அப்புறம் அரோராவுக்கும் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஏன் லாயரா அவரை போட்ட, நீ வந்து விட்னஸாக போட்டுருக்கலாம். விட்னஸாக போட்டால் 2 பக்கமும் போயிருப்பான். அவன் அரோரா பக்கம் போயிருப்பான், பார்வதி பக்கம் போயிருப்பான். அதனால் வந்து கால்குலேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி லாயராக போட்டு அவனை வந்து இது பண்ணி இந்த கேஸ் எடுத்துகிட்டு போனால் கடைசி பார்வதியோட வெற்றி எங்கன்னா மக்கள் மன்றத்தில் போய் அது எப்படி தோல்விங்கிறது தெரிஞ்சிருச்சு. அரோரா தான் வெற்றி கிடைக்க போகுது. நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏற்கனவே நான் எபிசோட் லிவ்வில் தைரியமாக டிஸ்கஸ் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதில். சரியா? எபிசோட் ரிவ்யூவில். பட் இதில் வந்து அது முடிஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி கமருதீனை நீ ஏன் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எனக்கு அவனை லாயராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் வேறு ஏதாவது வந்து அவன் விட்னஸ்லாம் வேலைக்கு ஆகிருக்காது எனக்கு தெரியும் அப்படின்றான். ஸோ பிடிச்சிட்டா பாயிண்ட்டை. இப்போ இதை போட்டோம்னா லாயர் வந்து கேள்வி கேட்கும்போது அரோராவை அங்கேருந்து புஷ் பண்ணால் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ பார்வதியை பற்றி என்னென்னு நினச்சிருக்கான் அப்படிங்கிறத அங்கேருந்து வாங்குறாளா. அரோரா பற்றி இவன் கமருதீன் என்ன பாயிண்ட் சொல்கிறான் அப்படிங்கிறதே வாங்கிட்டா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டா. இனிமேல் அரோராவோட கேம் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அரோராவுடைய தவறுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காண்பிக்கப்படுகிறது அப்படின்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கடைசி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து இஸ் லாக்டு அப்படிங்கிறது தான், கம்ப்ளீட்லி லாக்டு, ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டே. சரியா? ஏன் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு பாயிண்ட்ஸ் இல்லை. எல்லா கோணத்தையும் வந்து பார்வதி வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ கேஸ் தோத்தாலும் நமக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஓகே, இது முடிச்சுட்டு சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவன் கிட்ட என்னால் விட முடியல, அவனை எனக்கு அவன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்வதி உண்மையிலே விழுந்துட்டாங்க. கமருதீன் தான் ரொம்ப பிடிக்குது, கமருதீன் தான் பேசணும், கமருதீன் தான் பழகணும் சொல்லி ஒரு பக்கம் இருக்கிறான். ஆனால் கமருதீன் பார்வதி கிட்ட ரியலாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பார்வதி இப்போ ஒரு 2 வாரம் தான் கமருதீன் பற்றி தப்பாக பேசினான். 3 வாரங்க அப்புறம் அது ஃபுல்லாகவே கமருதீனை பற்றி அவளை வந்து லவ் பண்ணுறேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ரெஸ்பெக்ட் ஹர் ஃபீலிங்ஸ். நாளைக்கு ஏதாவது மாறிச்சுன்னா நம்ம போட்டு அவளை அடிப்போம். ஆனால் அது வரைக்கும் உண்மை. ஆனால் கமருதீன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அரோரா கிட்ட போயிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மணி சிறுங்குறா அவ. உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, இனிமேல் நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டல, பார்த்தல பாயிண்ட்ஸ்லாம் வச்சுருந்த, நீ மட்டும் இதுக்கு பார்வதி பற்றி சொன்னல அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. பேசி கடைசி நம்ம 2 பேரும் 1-on-1 டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. அப்படிங்கிறது பார்வதிக்கு என்னைக்கு தெரிய போகுது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அது என்னைக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் ரொம்ப டர்ட்டி கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கமருதீன் பொறுத்த வரைக்கும் எனக்கு. சரியா? இது ரொம்ப தப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, அது ஏன் தப்பாக போகுது, எதுக்கு தப்பாக போகுது அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. பட் பார்வதிக்கு இது சீக்கிரம் பிடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஓகே, அதை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்க்கணும். இது ஒரு பக்கம் விடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் பேசணும். என்னப்பா அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு சண்டை நடக்குது இப்போது.
விக்ரம் வந்து பொழந்துட்டு வரான். குற்றம் உணர்ச்சி இல்லையா, ஆச்சு இல்லையா, ஈச்சு இல்லையான்னு. கடைசி பார்த்தா சப்ப மேட்ரு. துடைக்கணும் கரெக்டா? அது எப்படி துடைப்பாங்க எல்லா சீசன்லயும்? ஒரு நாள் காலைல ஆரம்பிச்சாங்கன்னா, அடுப்படி நைட்டு நல்லா தொடச்சு விட்டு காலைல அடுத்து வந்து ஸ்பேஸ் குடுப்பாங்க கரெக்ட்டா? இப்ப என்ன சொல்றாய்ங்க, ஒரு வேலையும் சமைக்கிறவங்களும் ஒரு வேலையும் வந்து துடைக்கணுமா அது. இந்த அமித் வந்து ரூல் போட்டிருக்காப்ல கேப்டன் ஆயிட்டு. ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு கமருதீன் ஏற கமருதீன் வந்து வர குற்ற உணர்ச்சி இல்ல உங்களுக்கு அது இல்லன்னு அப்படியே பில்டப் பண்றாய்ங்க. ஃபுல்லா குரூப்பிசம். சுத்தி நிக்கிறான். கனி நிக்கிறான், எஃப்ஜே நிக்கிறான், அந்த சைடு எல்லாம் நிக்கிறானுங்க. எல்லாம் சுத்தி நின்னு கத்துறானுங்க. கமருதீன் போய் எகிறிட்டான். என்ன நீ ஓவரா பண்ற? நாங்க ஒரு வேலை செய்யலன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி. வினோத் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கமருதீன் சப்போர்ட் பண்றாரு. என்னப்பா அது? எப்பயும் ஒரு வேலை தான்ப்பா செய்வீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி செய்றீங்க அப்படின்றாரு. இல்ல நாங்க செய்றத நீங்க செய்யணும். அதானே குற்ற உணர்ச்சி அப்படி இப்படின்றாய்ங்க. டேய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத அப்படின்ற மாரி பார்வதிலாம் சொல்லிட்டா. வாங்க அமித் வேணாம்டா அப்படின்ட்டான். சரியா? அவ எப்பயும் வாடா போடான்னு பேசுவா. இந்த மாரி இதையும் டார்கெட் பண்றாங்க. இந்த கேம் வந்து இவங்கள டார்கெட் பண்ற வரைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்வதி கடைசி வரைக்கும் புலம்பிட்டு இருக்கடா. வேற கேம் டைமென்ஷனே மாத்த மாட்றானுங்க கைஸ். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ டைமென்ஷன் இருக்கு இந்த கேம்ல. பட் எதையுமே மாத்தாம, இன்னமும் அதே மாரி வந்து பேசிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிறது, நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு சலைப்பு ஏற்படுது. என்னடா இது போங்கடா அப்படின்ற மாரி. சரியா? அவ்வளோ தூரம் கத்துறான் விக்ரம். உடனே பமரையும் கலாய்ச்சி விட்டான். நீ சாண்ட்ரா உனக்கு வேலை கொடுத்தாங்கன்றக்கா நீ என்ன வந்து திருப்பாத. நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தானேங்க. இப்போ பனிஷ்மெண்ட் பிக் பாஸ் கொடுத்துருக்காருன்னா, நைட்டு போகும்போது அவங்க கழுவி வச்சு தான் போறாங்க அத. சும்மா போல. இப்போ வந்து கழுவு. 2 பேருக்கு ஒரு கழுவு, 3 பேருக்கு ஒரு கழுவு அப்படின்னா, அப்புறம் எப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நாங்க கழுவுனா உங்களுக்கு தலைவலி போயிருமா? அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. அப்புறம் அமித் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன? அப்படின்னா, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. போயா அப்படின்ற மாதிரி இவரும் புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு. பாரதி கிட்ட வம்பிழுத்து தான் இவர் தெரிவார் வெளியேன்னு சொல்லிட்டு இதுதான் பண்றாங்க இவங்களும். ஸோ த ஃபோக்கஸ் த கேம் பார்வதி கிட்ட தான் இருக்கு. ரேதர் தான் எங்கேயும் போக மாட்டேது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான். சரியா? இதை பாருங்க. இப்ப கம்முதி வந்து இந்த மாதிரி கேம் ஆடுறான் தெரியுமா பார்வதி கிட்ட. அரோரா கிட்ட சேர்ந்து பார்வதியுடைய கேமை வந்து அவன் ஒழிச்சிட்டு இருக்கான். பார்வதி லவ்னு சொல்லி உள்ள விழுந்துட்டா. இனிமேல் அவ பிரிக்க முடியாது. உள்ள போற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாதான் கமருதீனை பிரிக்க முடியும். அது வரைக்கும் கேம் எங்கேயோ போயிடும். ஸோ பிக் பாஸ் மேக்கர்ஸ் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ பார்வதியை புஷ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கமருதீன் இந்த வாரம் வெளியேறதே ஆகணும். மைக் இஷ்யூ வேற போயிட்டு இருக்கு. ஸோ மைக் வந்து நீ மூடி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்களை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கமருதீனை தூக்குவாங்களான்னு கேட்டால் அது தூக்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா டேரக்டரும் வந்து பார்த்தா பிக் பாஸ் சீரியல் டேரக்டர் தான் பண்ற கமருதீனோட டேரக்டர் தான். அதனால் அது தூக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா வேற யாராவது கிளைம் பண்ணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்வதிய கேம் வந்து கீழே போய். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த வாரம் எலிமினேஷன் வந்து ரொம்ப குரூஷியலுங்க. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் வினோத், சபரி மற்றும் கமருதீன் இந்த 3 பேர் தான் இருக்காங்க டாப் 3ல. சரியா? இது வந்து பெரிய சேஞ்சஸே ஆகலை. ஆனால் வெளியேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிட்வீக் விஷயம் இல்லைன்னு தான் தோணுது. பட் தெரியல. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பட் இதில் பார்க்கும்போது நமக்கு ரம்யாவும் வியானாவும் லாஸ்ட்டில் இருக்காங்க 2 பொசிஷன். சரியா? எஃப்ஜே ஒரு ஓட்டு எங்கேயோ போயிடுச்சு. கமருதீனும் வந்து ஓரளவுக்கு 77 சாண்ட்ரா 70. ஸோ அஃபிஷியலி வினோத், சபரி, கமருதீன் தான். ஸோ அதனால் வெளியேற டபுள் எவிக்ஷன்னா வியானா, ரம்யா தான் காப்பாற்றுறதுக்கு முடியாது. இந்த மைக் இஷ்யூ வச்சு ஏதாவது ஒரு டிஆர்பி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கமருதீனை தூக்குவாங்க. பார்ப்போம். அது நாளைக்கு மிட்வீக் எவிக்ஷன் இருக்கான்னு காலையில் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.